வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி உள்ளே சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்துருக்க முட்டையை நல்லா கலந்து விட்டுடுங்க. ரொம்ப அதிக நேரம் மிக்ஸ் பண்ணணும் கிடையாதுங்க. முட்டை நல்லா கலந்து விட்டாக்கா போதும். இப்போ இதன் கூட ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் கலந்து விட்டுடுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். எல்லா பொருளுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் போட்டுட்டு, கொஞ்சமாக உப்பு டேஸ்ட்டுக்காக நம்ம ஸ்வீட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால உப்பு சேர்த்துட்டு, அதே போல் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். சேர்த்துட்டு இதையும் கலந்துட்டு, இப்போ 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, அதாவது எந்த கப்பில் நீங்கள் கோதுமை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு நாங்கள் சீனி சேர்த்தாக்கா போதுமானதாக இருக்கும். இப்போ கலந்து விட்டுட்டு இந்த நம்ம சேர்த்துருக்கக்கூடிய முட்டையோ அந்த ஜீனியோ அதில் உள்ள ஈரம் மட்டுமே இந்த மாவு கலக்கிறதுக்கு பத்தாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த மாவை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க. அப்போ தான் மாவோட பதம் நமக்கு கரெக்டாக வரும். நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டாலும் வேஸ்ட் ஆகிடும் மாவு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த போல் ஒரு பதத்துக்கு மாவு இருந்ததுனாக்கா போதுமானதாக இருக்கும். இப்போ கடாயில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு கரண்டியில், நல்ல குழிவான கரண்டியில் இது போல் நம்ம சூடான எண்ணெயை கொஞ்சம் எடுத்துட்டு, இன்னொரு கரண்டியால் மாவு கொஞ்சமாக இந்த கரண்டியில் ஊற்றிட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா, இது போல் லைட்டாக அந்த கரண்டியை அந்த சூடான எண்ணெயில் நம்ம அந்த கரண்டியை டிப் பண்ணிவிட்டு இப்படியே சுரட்டிகிட்டே வந்திங்கன்னா அழகாக அது வெந்து அப்படியே எண்ணெயில் இறங்கிடும். லைட்டாக அது வெந்த பிறகு இப்படி சாய்ச்சி விட்டிங்கனாக்கா போதும், அது இறங்கிடும். இப்படி தான் இதை விற்றணுமா அப்படின்னாக்கா கிடையாதுங்க. நீங்கள் நேரடியாக எண்ணெயில் கூட ஊற்றி எடுக்கலாம். பட் இதை போல் நீங்கள் ஊற்றி எடுத்திங்கனாக்கா எல்லா பணியாரமும் பார்க்குறதுக்கு ஈவனாக நல்ல ஒரு அழகாக நமக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம பார்க்க அழகாக இருக்கும்போதே நமக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும் இல்லைங்களா? அதுக்காக தான் இந்த மெத்தட். இல்லை நீங்கள் டேரெக்டாக எண்ணெயிலேயே ஊற்றி எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம். அதுவும் நல்லா தான், டேஸ்ட்டில் எந்த மாற்றமும் இருக்காது. பட் அந்த பணியாரத்தினோட ஷேப்பில் தான் மாற்றம் இருக்கும். இப்போ 2 பக்கமும் பொன்னிறமாக ஆன பிறகு எடுத்துடலாம். இப்போ நமக்கு சூப்பரான ஸ்நாக்ஸு, ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு ஃப்ளஃபியாக சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி இது போல் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுதுன்னா ப்ளேலிஸ்ட்டில் ஸ்நாக்ஸ் ரெசிபியில் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.